3.5 இயர்ஸாக கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணதே கிடையாது. பண்ணுவேன்னு நினைக்கவும் இல்லை. எவ்வளவோ வெப்சைட்ஸ்லேருந்து ஷாப் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, மிந்த்ரா, அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து ஷாப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்குன்னு பர்சனலாக எந்த ஒரு ஷாப்பிங் வெப்சைட்லேருந்துமே இல்லை எந்த ஒரு பிராண்ட்லேருந்துமே பெருசாக எந்த இஷ்யூமே வந்ததே கிடையாது. அண்ட் அப்படியே எனக்கு எதனா இஷ்யூ வந்துச்சுனாலும் நான் அவங்களோட பேக்எண்ட் டீம் ஆர் அவங்களோட சப்போர்ட் டீமுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி இமெயில் போடுவேன், இல்லை மெசேஜ் போடுவேன். தே வில் ரிசால்வ் இட். பட் இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு மாதிரி சம்திங் ஃபிஷி, சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. ஸ்கெப்டிக்கலாக தான் நான் ஆர்டரே போட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே ப்ராடக்ட் வந்ததும் அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கதை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே. பட் பிராண்டோட அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கே, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த பிராண்டோட ஓனர் ஆக்சுவலி ஒரு தமிழ் பர்சன். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் விச் மேட் மீ டு பர்ச்சேஸ் தேர் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் இவ்வளோ லார்ஜ் ஸ்கேலாக நம்ம கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். வாங்கி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த பிராண்ட் கால் ஜியோர். இது வந்து ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட். தே ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் சோப்ஸ், chemical peels, face serums and whitening creams. Basically they target on skin whitening in most of their products. இந்த ஒரு particular brandல இருந்து நிறைய ads வந்துட்டே இருந்தது. They are extremely active on social media, like stories. They will post at least like 50 stories a day. So I'll give you guys the exact details என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா August 23, 2024 ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபார் 2156 rupees. இது வந்து பிளைண்டாக அவங்க கொடுத்துருக்க லைக் அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் அவங்க கிளைம் பண்ணுற விஷயம் அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 2156 rupees இஸ் அ லிட்டில் ஹையர் அமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே. இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா 5 to 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 9 days ஆகியுமே ப்ராடக்ட் வந்து வரல. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சேயிங் தட் இந்த மாதிரி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தி கேவ் அ சப்போர்ட் நம்பர். ஸோ August 31 நான் போயிட்டு வாட்ஸ்அப்பும் பண்ணேன் சேயிங் தட் எனக்கு ப்ராடக்ட் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலை. September 2 நான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி அப்டேட் லைக் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணாமல் September 4 தான் லைக் 2 days எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணவே. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ப்ளீஸ் வெயிட் லெட் மீ செக் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் ப்ராசஸ்ட் அண்ட் வில் ரீச் யூ ஆன் 6th September அப்படி சொல்லிட்டு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஐ கெஸ் September 4 தான் இவங்க ஆர்டரை ப்ராசஸே பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது August 23. ஸோ டெக்னிக்கலி 10 days வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க ஜஸ்ட் டு ப்ராசஸ் தி ஆர்டர். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் இருக்கும், அது கிளியர் பண்ணுறதுக்காக தான் சேலே வந்து வைப்பாங்க. பட் ஈவன் இஃப் தட்ஸ் நாட் த கேஸ், நானும் சென்னை தான், அவங்க இந்த பிராண்ட் இஸ் ஆல்சோ சென்னை ஒன்லி. ஸோ இட் ஷுடன்ட் டேக் ஸோ லாங் ஃபார் தெம் டு சென்ட் அக்ராஸ் அ ப்ராடக்ட். ஸோ அது ஒரு விஷயம். சரி, அதையுமே விட்டாச்சு. ஓகே, டெலிவரியில் ஏதோ ஒரு டிலே ஆகிடுச்சு, சம் கைண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், சம் கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சு. அண்ட் அவங்க மெசேஜ் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அது இதெல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த Curia 2-in-1 ஸ்கின் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது ஐ ஃபவுண்ட் அ டெட் ஹேண்ட் இன்சைட் த சிரம். அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணேன். என்றைக்கு நான் அனுப்பியிருக்கேன்னா September 10 நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி September 10 அனுப்பின மெசேஜ்க்கு ரிப்ளையே பண்ணலை. September 25 அதாவது 15 days லேட்டர் நானே வந்து மறுபடியும் மெசேஜ் அனுப்பி ஐ டோல் தம் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் மேம், வி வில் மேக் ஷூர் நாட் டு ரிப்பீட் இட் அகெயின் மேம் அப்படின்றாங்க. அவங்க நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணலாம், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஸ்டில் எடிபிள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் டீமுக்கு வந்து இந்த எடிபிள்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? எடிபிள்னா என்னது? சம்திங் தட் யூ வுட் கன்சியூம் த்ரூ யோர் மவுத். ஒரு எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க எதனா ட்ரை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ டோல் தம், சி ஐ கான் யூஸ் திஸ், நீங்கள் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்ககிட்ட வந்து மேபி தே வுட் ஹவ் ஃபேஸ் சம் இஷ்யூ இன் தேர்
பிஸ்னஸ் யாரா வந்து வாங்கிட்டு எதனா ஸ்கேம் பண்ணியிருக்கலாம் அவங்கள. ஸோ அவங்க வந்து என்னை நம்பாமலேயுமே இருக்கலாம். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் ரீஃபண்டுன்றதை ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்கல, நீங்களே எனக்கு ஆப்ஷன் கொடுங்க. யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் ஆர் யூ கான்ட் ரீப்ளேஸ் இட். அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னா யூ ரீஃபண்ட் மை அமௌண்ட், ஐ கான் யூஸ் திஸ் ஆன் மை ஃபேஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க மறுபடியுமே வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் மேம், மறுபடியும் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் சேம் நம்பர் அந்த ஃபார்வர்ட் மெசேஜை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து October 2 நான் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்கேன், சென்டிங் த சேம் பிக்சர் வித் த டெட் ஹேண்ட் இன் சைட். ஐ வில் புட் தட் பிக்சர் ஓவர் இயர். ஸோ அதை அனுப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம், ஐ கான்ட் யூஸ் திஸ், ஸோ நீங்கள் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். October 2 ரிப்ளை இல்லை. October 7 மறுபடியும் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. October 25 அகெயின் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஐ டோல் தெம் தட் இவங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மெசேஜ் தான் இவங்களுக்கு அனுப்புகிறேன். இவங்க மறுபடியும் அதே வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி அவங்கக்கிட்ட போய் பேசுங்க அப்படின்றாங்க. அதில் ரிப்ளை வரலன்னு தாங்க நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மறுபடியும் அதே மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த சப்போர்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு. என்ன இவங்க ஸ்டூப்பிடா இல்லை நம்ம ஸ்டூப்பிட்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு லைட்டாக கோவம் வந்து நான் சொன்னேன், இதே மெசேஜை அனுப்பிட்டே இருக்காதீங்க, நீங்கள் பேக் அண்ட் டீம் கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசுங்க அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். இவங்க வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு நான் வந்து வென் கேன் யூ அப்டேட் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களும் ரிப்ளை பண்ணல, அதோடு விட்டாங்க. அதுக்கப்புறம் November 11 ஓகே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹவு லாங் டு யூ கைஸ் வாண்ட் மீ டு வெயிட், இட்ஸ் பின் 2 months, ஆக்சுவலி 2 months, சாலிட் 2 months. ஆனால் இவங்க வந்து சுத்தமாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இவங்க எதுவுமே பண்ணுற மாதிரியே தெரியல. வாட்ஸ்அப்லேயும் மாறி மாறி வந்து நான் வந்து மெசேஜ் போட்டேன், சுத்தமாக வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளையே இல்லை. அட் ஒன் பாயிண்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி பார்த்தேன், காலும் பிக் பண்ணலை. நார்மல் கால் பண்ணி பார்த்தேன், ஜென்ரல் நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல அந்த கால் பண்ணி பார்த்தேன், அதுவுமே வந்து இவங்க பிக் பண்ணலை. அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் காலுமே பிக் பண்ணலை. பட் தே டிடன்ட் பிளாக் மீ ஆல்சோ. லைக் என்னோடய மெசேஜஸ்லாம் அவங்களுக்கு போகாமல் இருக்காது. வாட்ஸ்அப்லேயுமே என்னை பிளாக் பண்ணலை. ஸோ என் மெசேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு போகும். I don't know if they are reading it or if they are ignoring it. I don't know what's happening. But voice note-மே அனுப்பி பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, what do you guys want me to do, I can't use this. See, 319 rupees ஒரு பெரிய அமௌண்ட்டாக இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மனி, ஐம் டாக்கிங் அபவுட் த வே யூ கைஸ் ஆர் ரெஸ்பாண்டிங் டு யுவர் கஸ்டமர். அண்ட் நீங்கள் சேல் போட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், ஒரு ப்ராடக்ட்டில் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, உடஞ்சிருக்கு இல்லை வந்து எதனா டேமேஜ்டாக வந்திருக்கு அப்படின்னாவது நான் வந்து சீரியஸ்லி அதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம், நான் பிராண்டை வந்து நான் ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இது ஹைஜீன் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் புரியுது, உங்களுக்கு பெருசாக பேக் அண்ட் டீம் இருக்க மாட்டாங்க, மேபி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, வாட் எவர் இட் இஸ், பட் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ரிசீவ் மை மெசேஜ். வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஐம் காலிங் யூ கைஸ். நான் ஆக்சுவலி வேறு ஒரு நம்பர்லேருந்தும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். பட் எனக்கு என்னென்னா, உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கின கஸ்டமர் இவ்வளோ லோல் படணுமா இந்த ஒரு ப்ராடக்ட்காக? சீரியஸ்லி இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலி நான் செகண்ட் டைம் எடுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன் அதை. பிகாஸ் ஐ தாட் ஓகே வேண்டாம், இது வரைக்கும் நம்ம நெகட்டிவாக எதுவுமே வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் சரி போட்டதே கிடையாது. எதுக்கு வந்து இவங்க பண்ண ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டு, I know some people who do that, who basically talk about the negative side of somebody or some brand or something and create like அவங்களோட பாப்புலாரிட்டி அவங்க வந்து கெயின் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு வந்து அப்படி பண்ண விருப்பமே கிடையாது. இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமாக கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இந்த சில பீல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த இப்படி பீல் பண்ணி வர மாதிரி அப்படிலாம் வந்து காமிக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் நீங்கள் வாங்காதீங்க. பிகாஸ் ஐ காட் த சேம் பீலிங் சொல்யூஷன் அண்ட் அதை வந்து ஐ காட் இட் ஃபார் மை ஹேண்ட்ஸ் அண்ட் மை ஃபீட். ஓகே, அஃப்கோர்ஸ் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் இட் ஆன் மை ஃபேஸ். பட் அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, அண்டர் ஆர்ம் டார்க்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் இன் பிட்வீன் த தைஸ் அங்கே யூஸ் பண்ணலாம், அண்ட் ஹேண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், லெக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் ஸோ ஹார்ஷ் ஆன் யர் ஸ்கின். என்னோடய ஸ்கின் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த உள் பார்ட் வந்து அவ்வளோ பிளாக் பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. என்னால் வந்து எந்த ஒரு ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ் யூஸ் பண்ணவே முடியல. மோஸ்ட்டாக ஃபுல் ஸ்லீவ் இல்லை 3/4 போட்டு தான் நான் வெளியில் போயிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் இருக்குது.
அதோட இம்பேக்ட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் நெக்குக்கு யூஸ் பண்ணுறீங்க, whatever எங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வாஸ் மை experience from this particular peeling solution, which is their most popular product. One more thing I want to say is, whatever they show on their page, 50% may be true or I don't know, I can't give the exact number, but I think that maybe 30 to 50% is true and rest of the 50% is absolute, because it's definitely not what they show. And sometimes some kind of other photo, like அவங்களோட பிராண்ட்லேருந்து கொடுக்குற ப்ராடக்டில் யூஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் கிடையாது. வேறு எங்கேயோ ஸ்டாக் இருக்கும்ல, லைக் ஸ்டாக் பிக்சர்ஸ், அதுலேருந்து எடுத்து இவங்க வந்து எங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டு தேர் கிளைமிங் தட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிசல்ட் யூ வில் கெட் இஃப் யூ யூஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது பேசிக்லி எப்படின்னா, நான் ஏதோ ஒரு படத்துலையோ எங்கேயோ தான் நான் வந்து அதை வந்து கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்களுக்கு நம்ப வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பொய்யை நம்ப வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பாதி உண்மை சொல்லணும், பாதி பொய் சொல்லணும், அப்போ தான் அதை வந்து நம்புவாங்க அப்படின்ற மாதிரி. தட் இஸ் வாட் தேர் ட்ரைங் டு டூ பேசிக்கலி. I know there are a lot of products in the market claiming various other stuff. I know சில ஃபேஸ் வாஷ் வச்சு கிளாஸ் ஸ்கின், இல்லை வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா 4 shades பிரைட்டர் ஆகலாம், சம்திங் லைக் தட். நிறைய கிளைம்ஸ் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸில். பட் திஸ் இஸ் லைக் அவங்களோட ஓன் ஸ்கின்னே, அந்த ஃபவுண்டரே அவங்களோட ஓன் ஸ்கின்னை காமிச்சு இந்த மாதிரி என் ஸ்கின் இப்படி இருந்தது, இதை யூஸ் பண்ணி என் ஸ்கின் இப்போ இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு காமிக்கும் போது, அண்ட் the condition that she is showing is not something that happened naturally. இப்போ ஆக்னே வந்து ஒரு நேச்சுரல் கன்சர்ன், இல்லை வந்து பிக்மெண்டேஷன் whatever uneven skin tone அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிறது. இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இவங்க ஸ்கின் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கு, அதை வந்து இவங்க இப்படி வந்து கிளைம் பண்ணுறாங்க. I don't know how ethical it is, I don't know how hygienic they are, and their logistics sucks, and their support back-end team is absolutely, I don't know if they are educated or not, because the kind of reply that I received is like, I understood their target audience. Actually I understood their target audience, because இவங்க பண்ணுற claim வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து ப்ரௌன் ஸ்கின் ரிலேட்டட், underarm pigmentation, neck pigmentation and the other stuff. ஸோ எதனா பண்ணி நம்மளோட இந்த கன்சர்னை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. கெமிக்கல் பீலிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸிங் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பீல்னால் வந்து 3000 rupees ஆகும். நீங்கள் நல்ல ஒரு இடத்துல போய் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம். திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். ஸோ என்ன நினைப்பாங்க, ஓகே நம்மளுக்கு இது வந்து கிடைக்குது, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆட்வர்ஸ் நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டில் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பேசிக்கலி எதனா ஒரு க்ரீம் வச்சு உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகுதுன்னா இட் definitely will have hydroquinone, which should be used only for a short period of time, like 2 to 3 months. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். இஃப் யூ கீப் யூஸிங், உங்கள் ஃபேஸ் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்கல்ல இந்த வெயின்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி தான் ஆகும். which is not possible to reverse with natural remedies or with DIYs or serums that's available in the market. அதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, லேசர் தான் பண்ணணும். So this is just like an awareness video which I wanted to put forth, and this is definitely not to bring down the brand. If they are maybe if they get a chance to look at this video and correct what they did, இல்லை அவங்களோட லாஜிஸ்டிக்ஸில் இருக்க பிரச்சனை, இல்லை அவங்க ஹைஜீனில் இருக்கிற பிரச்சனை, இல்லை அவங்க கொடுக்குற அந்த கிளைம்ஸ் அதில் வந்து அவங்க எதனா வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா மேபி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் இப்படி தான் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, you're just one among the many unsatisfied customers that we have அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா the end is near. That's what I would say. So that's about it, and I hope this video was insightful கொஞ்சமாச்சு. and if you guys have anything to say எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அது எல்லாமே பார்ப்பேன். and if you guys want to talk something personally also, please DM me on Instagram. I would be very happy to help you guys out, and thank you so much for watching. See you guys in the next video. Bye bye.